என்னடா இது, டீசல் ஃபுல்லா இருக்குது, ஸ்ட்ரக் ஆகி நிக்குது அப்படியே. ஏன்டா நின்றுச்சு? தெரியலையாண்ணே. நல்லா தானே ஓட்டு இருந்துச்சு. ஆமாண்ணே. டீசல் இருக்க டேங்க்ல ஃபுல்லா இருக்குண்ணே. அப்புறம் ஏன் நின்றுச்சு? தெரியலண்ணே. மறுபடியும் சாவி போட்டு பார்க்கலாம். கோர்ட்ல இருந்து ஸ்டே வந்திருக்கு சார். என்ன? நம்ம ஒர்க்கை கண்டினியூ பண்ண முடியாது சார். சரி, நான் லாயர்கிட்ட பேசி சார்ட் அவுட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த ஜேசிபி மிஷின் நல்லா ஓடிட்டு இருந்துச்சு, திடீர்னு நின்று போச்சு. ஒன்றுமே புரியல சார், ரெண்டும் ஒரே நேரில் நின்றுச்சு. சரி, டென்ஷன் வேணாம். கோர்ட்லேருந்து வேற ஸ்டே வந்திருக்கு. இந்த லீகல் இஷ்யூலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இவங்களெல்லாம் அனுப்பிச்சிருங்க. சரிப்பா, கிளம்புங்க, போங்க போங்க போங்க. டேய், இங்க வாடா. என்னடா இது? பொம்மை டாடி, அங்க இருந்துச்சு. சரி, தூக்கி போட்டு வா. இல்ல டாடி, இது எனக்கு வேணும், ரொம்ப நல்லா இருக்கு. டேய், பொம்மை வச்சு விளையாடுற வயசாடா உனக்கு? தூக்கி போட்டு வாடா. இல்ல டாடி, நல்லா இருக்கு, நானே வச்சுக்கிறேன். அப்படியே உங்க அம்மா மாதிரியே அடம் பிடிப்பியே. ஓ, ஹலோ லாயர் சார், எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும். ஆ, ஹலோ. சொல்லு சாந்தி. ஹலோ, ஒர்க் முடிஞ்சிருச்சா? சந்துருவை கூட்டிட்டு ஷாப்பிங்க்கு கிளம்பிட்டீங்களா? பார்த்து நல்ல ட்ரெஸ்ஸாக செலக்ட் பண்ணுங்க. போன தடவை பர்த்டேல நீங்க வாங்கினதை பார்த்துட்டு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருந்தான். ஷாப்பிங் போகிற மூடில் நான் இல்லை. நாளைக்கு நீயே அவனை கூட்டிகிட்டு போ. ஏன், என்னாச்சு? வரேன், நேரில் வந்து சொல்கிறேன். ஏண்டா ஏண்டா அதை தூக்கிட்டு வந்த? நான் இதை அங்கேயே தூக்கி போட்டு வான்னு சொன்னேன். ஏண்டா என் சொல் பேச்சு எதுவுமே கேட்க மாட்டேங்கிற? இதுக்கு தாண்டா நான் உன்னை எங்கேயுமே கூட்டு போறதில்ல. இல்ல டாடி, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கா? என்னமோ போடா.
என்னங்க இது? சைட்ல வேலை முடிஞ்சதும் அவனை கூட்டிட்டு போய் ட்ரெஸ் வாங்கி தரதானே சொன்னேன். என்ன பண்றது, சைட்ல லீகல் ப்ராப்ளம், ஒர்க்கை ப்ரொசீட் பண்ண முடியல. நீ வேற. மா இங்க பாத்தீங்களா பொம்மை? என்ன பொம்மடா இது? எங்க இருந்து கிடைச்சது? அங்க நம்ம சைட்ல. இது ஏதோ பழைய பொம்மையா இருக்குடா. இது எதுக்கு நமக்கு? போய் குப்பையில போட்டுட்டு வா. மாட்டேன். ஏன்? எனக்கு இது வேணும். வேற வாங்கிக்கலாம்டா. இல்ல எனக்கு இதுதான் வேணும். ஏய், என்ன பெரியவங்க சொல்லும்போது கூட கூட பேசிட்டு இருக்க? போ, போட்டுட்டு வா. என்னப்பா, இந்த பொம்மை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? அப்ப இதை நீயே வச்சுக்கோ. தாத்தா கிட்ட கொடு, நல்லா கழுகி சுத்தமாக்கி தரேன். சரியா? வா. டேய், இது மரப்பாச்சி பொம்மைடா. அப்படின்னா? இத மரப்பாச்சின்னு சொல்லுவாங்க. அப்படியா? இந்த காலத்துல இப்படி ஒரு பொம்மையே கிடையாது. சூப்பர்மேன், அவெஞ்சர் டாய்ஸ், வீடியோ கேம்ஸ், எக்ஸ்பாக்ஸ் இந்த மாதிரி தானே கையில வச்சு சுத்திட்டு இருக்கீங்க. இது நம்ம தமிழ்நாடோட ட்ரெடிஷ்னல் டாய்ஸ். இது பொதுவா கேர்ள்ஸுங்க கையில தான் இருக்கும். பட்டு பாவாடை கட்டிக்கிட்டு கையில இதை வச்சுக்கிட்டு பெண் குழந்தைங்க விளையாடுற அழகு, அந்த அழகே தனி அழகுதான். இது உனக்கு எதுக்கு? இல்ல எனக்கு இது வேணும். இது என்னோடது. நான் யாருக்கும் தர மாட்டேன். இந்தா. ஏண்டா, எப்பவும் இந்த பொம்மையை வச்சே விளையாடிட்டு இருக்கியே, இதை வச்சுட்டு புக்ஸ் எடுத்து படிக்கலாம்ல? எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு மம்மி. சரி, இந்தா. என்ன மம்மி எல்லாத்தையும் சாப்பிட்டனா? பின்ன நீ சாப்பிடாம இந்த கிண்ணமா சாப்பிட்டுச்ச? இந்த பொம்மையே பார்த்துட்டு இருந்தா சுத்தி நடக்கிறது எதுவும் உனக்கு தெரியாது. இன்னொன்னு கூட. நீயே போய் எடுத்துக்கோ. ஹே சந்திரு, சந்திரு, ஷோ, உன்னை யாரா இந்த வேலையெல்லாம் பண்ண சொன்னா? டேய் என்னடா, டேய் என்னடா அது? ஓ மை காட், ஏன்டா இதெல்லாம் பண்ற? கேர்ஃபுல்லா இருக்க மாட்டியா? ஏ சாந்தி, ஏன் இவனை இந்த வேலையெல்லாம் பண்ண வைக்கிற? நானா பண்ண சொன்னேன், அவனா இதெல்லாம் பண்ணிட்டு காட்டு. எரியுதுமா? ஐயோ, தாங்க முடியல, வலிக்குது. ஏய் சாந்தி, அவனால இதெல்லாம் தாங்க முடியாது. ஏன் தாங்க முடியாது? மத்ததுக்கெல்லாம் வாய் காது வரைக்கும் இருக்குல்ல? சரி விடு, நீ விடு, நான் பாத்துக்கிறேன். போ, தள்ளி போ. டேய் நீ வா, உன்னை கொண்டு போய் நான் பெட்ல படுக்க வைக்கிறேன். என்ன ரெண்டாள் கணக்கு நடக்கிறோம்.
என்னடா உன்னை எவ்வளோ ஜாக்கிரதையாக பார்த்துக்கிட்டாலும் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிற. வலிக்குதா? ம் சரி, காலையில் சரியாயிடும். என்ன? ம் தூங்கு. குட் நைட். ம் என்னடா செல்லம், வலி போயிடுச்சா? இந்தா திருநீர் வச்சு. எனக்கு வேணாம். என்னாச்சு உனக்கு? தினமும் வைக்கிறது தானே? வேணாம், எனக்கு வேணாம். ம் நல்லா தூங்கு, சரியா? முருகா. நான் ஜெனி, நான் உன் ஃப்ரெண்டு. என்னை பார்த்து பயப்படாத. சந்துரு, டேய் சந்துரு, டேய் டேய் சந்துரு, டேய் டேய் எங்க டிஃபன் ரெடி பண்ணு. ஏய், என்னடா பண்ற? விடு விடு. டாடி விடு. ஏண்டா அறிவு இருக்கா உனக்கு? சும்மா விளையாட்டுக்கு தாமா பண்ணேன். விளையாட்டுக்கா? எதுல விளையாடணும்னு தெரியல. இப்படி
டைய பிடிச்சு எடுத்தா கழுத்து இருக்கும்னு தெரியாது உனக்கு? சாரி மம்மி, தெரியாம பண்ணிட்டேன். சாரி டாடி, தெரியாம விளையாடிட்டேன். வர வர உன் போக்கே சரியில்லை. அவனை ஏன் கோச்சிக்கிற? எப்பவுமே என்ன சென்டா பண்ணும்போது என் முதுகு மேலே ஏறி உப்பு மட்டும் விளையாடுவான். இன்னைக்கு கொஞ்சம் கால்குலேஷன் மிஸ் ஆயிடுச்சு. கால்குலேஷன் மிஸ் ஆயிடுச்சா? நான் மட்டும் இந்த நேரத்துக்கு வரலன்னா என்ன ஆயிருக்கும் என் நிலைமை? என்னமோ ஆழ மரத்தை விழுத பிடிச்சு தொங்குற மாதிரி தொங்கிட்டு இருக்கா. மாடு, எரும மாடு. சரி விடு, அதான் எதுவும் நடக்கலல்ல, ஏன் ஃபீல் பண்ற? போய் டிஃபன் எடுத்து வை. சாரி மம்மி, சாரி டாடி. ஒன்றும் இல்லை. நீ போய் டிஃபன் எடுத்து வை, நான் வரேன். சீக்கிரம் சாப்பிடுங்க. இப்போ என்ன அவசரம்? அவசரம் இல்லைங்க. நீங்க போனதுக்கு அப்புறம் வீடு ஃபுல்லா சாம்பிராணி போடணும். அது எதுக்கு தேவையில்லாம? ஏதாவது கெட்ட காத்து இருந்தா அது நம்மள அண்டாது, அதுக்கு தான். சாப்பிடுங்க. என்ன வேணும்? உங்க அப்பாவை பார்க்கணும். அப்பா இல்ல. கார் நிக்குது. கார் இருக்கு, ஆனா அப்பாவை பார்க்க முடியாது. சந்துரு யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்? தெரியலையே. நீங்க கிளம்புங்க. ஏய் உள்ள நான் போக மாட்டேன். ஏய் சாந்தி, ஏய் சாந்தி, இவனை உள்ள கூட்டு போ. வா. நான் வர மாட்டேன். வாடா, உனக்கு என்ன இங்க வேலை? வா. பொண்ணு சார் விடு சார். இங்க எதுக்குடா வந்த? சார் கையில இருந்த பணம் எல்லாம் காலி. பணம் இருந்தப்ப கூட இருந்த அல்ல கைங்கெல்லாம் அட்ரஸ் இல்லாம போயிடுச்சு. 4 வருஷம் ஜெயிலு நல்ல பாடம் கத்து கொடுத்துச்சு. அதை சொல்றதுக்கு இவ்வளவு தூரம் வருவியா? சார் வெக்கத்தை விட்டு சொல்றேன் சார், அடுத்த வேளை சோத்துக்கே வழி இல்லாம போயிடுச்சு. செலவுக்கு ஏதாவது பணம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா போகும் சார். சார் சும்மா கொடுக்க வேண்டாம் சார், அடுத்த அசைன்மெண்ட் வரும்போது சல்லி காசு இல்லாம திருப்பி கொடுத்துட்றேன். சரிடா, நீ போ, நான் கொண்டு வந்து தரேன். எதுக்கு சார் நீ வரணும்? இப்ப கொடுத்தீங்கன்னா இப்படியே போயிடுவேன் சார். சொல்றேன்ல, நீ போ, நான் எடுத்துட்டு வரேன். சார் போறேன் சார். மழை போல நம்பி வந்திருக்க, ஏமாத்திராத சார். டேய், நீ அந்த பழைய இடத்துல தானே இருக்க? அதே இடத்துல தான் சார் இருக்க. நான் வரேன். முட்டை போடுற கோழி கோட்டை மாதிரி ஊட்ட கட்டி வச்சிருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா உருவ வேண்டும்.
டேய் உனக்கு வேற வேலையே இல்லையாடா? எப்ப பார்த்தாலும் இந்த பொம்மையை கையில வச்சு சுத்திட்டு இருக்க. மென்டல் ஆயிட்டியாடா நீ? தூக்கி போடுற அந்த டெவில. டேய், அம்மா பூஜை பண்ணும்போது நீ எங்கடா போற? பூஜை பண்ணும்போது மணி அடிக்கணும்னு நீ தானே ரகலை பண்ணுவ. இப்ப என்னடா ஆச்சு உனக்கு? போ, அம்மா கூட போய் உட்காந்து மணி அடி. முதல்ல அந்த பொம்மையை என்கிட்ட கொடு. டேய் குடுடா. மாட்டேன். குடு. நான் பூஜையும் பண்ண மாட்டேன், மணி அடிக்க மாட்டேன், இந்த பொம்மையும் கொடுக்க மாட்டேன். அப்பா 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 என்னப்பா ஆச்சு? எப்படிப்பா விழுந்தீங்க? ஒன்றும் இல்லைம்மா, அம்மா பூஜை பண்ணுறாங்க, ஒத்தாசையை கூட இருந்து மணி அடின்னு சொன்னேன். அந்த பொம்மையை வாங்க முயற்சி பண்ணேன். அதை முடியாதுன்னு சொல்லி என்னை தள்ளி விட்டு போயிட்டான் உன் பையன். அவனுக்கு என்ன திமிர இருந்தா? திமிர விடுமா, என்ன பலம் இருந்தா இவ்வளோ பெரிய மனுஷனை அசால்ட்டை தள்ளி விட்டு போவா? அவனுக்குள்ள ஏதோ பூதம் புகுந்தா மாதிரி பிஹேவ் பண்ணுறான். அதான் எனக்கு ஒன்றும் புரியல. என்னமோப்பா, சமயத்துல அவன் அவனாவே இருக்கிறது இல்ல, இப்படிதான் ஏதாவது ஏடாகுடமா பண்ணிடுறான். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. சரி விடுமா, சின்ன பையன் தானே, நீ போய் உள்ள பூஜை வேலை பாரு. இந்தா. சாரி சார், ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டேன். வீடு சூப்பரா இருக்கு சார். எப்ப சார் கிரகப்பிரவேசம் பண்ண? ஒரு மாசமாவது. இத்தனை வருஷம் ஆச்சா சார் வீட்டை கட்ட? டேய், நான் என்ன பரம்பரை பணக்காரனா? கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை புரட்டி தான் இந்த வீடை கட்டியிருக்கேன். ஜம்முன்னு வீட்டை கட்டிட்டு ஜாம் ஜாம்னு இருக்க சார். கொடுத்து வச்சோம் சார் நீ. பாண்டி, கடுப்பேத்தாத. உன்ன மாதிரி எவனோ கண்ணு வச்சதுனால தான் 2 நாளா ஒர்க் ஸ்டாப் ஆகி ஒரே பிரச்சனைடா. அப்புறம் வீட்டில் திடீர்னு பிரச்சனை. கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை புரட்டி தான் இந்த வீடை கட்டியிருக்கேன். திடீர்னு என்ன வீடு தேடி வந்திருக்கீங்க? சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? புரிஞ்சுது. எந்த காரணத்தை கொண்டும் இனிமே என் வீட்டு பக்கம் வந்துடாத. அப்படி உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா ஃபோன் பண்ணு, நானே உன்னை வந்து பார்க்குறேன். சரியா? இதான் என்னோட பர்சனல் நம்பர். இதுக்கு பண்ணு. ஓகே? சரி. ஆமாம் ஆமாம். வணக்கம் சார். வாங்க. திடீர்னு என்ன வீடு தேடி வந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லை சார், பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தோம். வாங்க, உள்ள உட்காந்து பேசலாம். பரவாயில்ல, 2 நிமிஷம் பேசிட்டு இப்படியே போயிடுவோம் சார். தெரியுது நீங்கள் என்ன சொல்ல வந்திருக்கீங்கன்னு. உங்கள் கன்சர்னும் புரியுது.
என்ன சார் இது அநியாயமாக இருக்குது? கயிறில் கட்டியிருந்து அறுந்து விழுந்தா அதில் ஒரு நியாயம் இருக்கும். கம்பியிலலாம் சார் கட்டியிருக்குது. எப்படி சார் அறுந்து விழுது? நல்ல வேலை சார், ஒன்றும் ஆகலை சார். தலையில் பட்டிருந்தா இந்நேரம் சீரியஸாலாம் ஆயிருந்திருக்கும். நீங்கள் தப்பிச்சதே மிராக்கிள் சார். அம்மா செஞ்ச தான தர்மம் தான் உங்களை நல்லபடியாக காப்பாற்றி இருக்கு. என்னங்க? ச்சோ, என்னது இது? டேய், என்னடா இது? இது எப்படி விழுந்துச்சு? தெரியலையேம்மா. ஏப்பா மேலே தானே இருக்க, பார்க்கலையா? பார்க்கலையே தாத்தா. என்னங்க இது ஆச்சரியமா இருக்கு. இந்த மாதிரிலாம் இவ்ளோ நாளா இது மேலதான் இருக்கு. இந்த மாதிரி ஆனதே இல்லைங்க. எப்படி விழுந்துச்சு? இட்ஸ் ஓகே, கூல், லிவ் இட். அப்புறமா ஆராய்ச்சி பண்ணிக்கலாம். வாங்க உள்ள போலாம். ம். அதான் சார். ம். ஆ, டேய், இங்க என்னடா பண்ற? தூங்கலையா? இல்ல, ஏன் பயமா இருக்கு. பயமா இருக்கா? ஆமா டாடி, உங்களோடயே படுத்துக்கிறேன். ஒரு கழுத வயசாகுது உனக்கு, இன்னுமா தனியா தூங்க பயமா இருக்கு? நல்ல பையன்டா நீ. வா. தேங்க்ஸ் மம்மி.
என்ன ஆச்சு? என்ன ஆச்சுங்க? ஏன் இப்படி பேய் அடிச்ச மாதிரி இருக்கீங்க? அந்த மாதிரி தான் இப்போ ஆச்சு சாந்தி. எந்த மாதிரி? நீ சொன்னியே அந்த மாதிரி. என்ன உளறீங்க? ஏதாவது கெட்ட கனவு கண்டீங்களா? இல்லை சாந்தி, கனவுலாம் இல்லை. இந்த பெட்ஷீட் என் கழுத்தை அப்படியே டைட்டா இருக்குன மாதிரி இருந்துச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா மூச்சு முட்டி நான் செத்தே போயிருப்பேன். அட நீங்க வேற சும்மா இருங்க. காமெடி பண்ணிக்கிட்டேன். என்னது காமெடி பண்றேனா? நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு அது காமெடி மாதிரி தெரியுதா? வேற என்னவா? அங்க பாருங்க, பையன் உங்க மேல காலை போட்டிருக்கான். நல்ல தூக்கத்துல உங்களுக்கு அப்படி தோணி இருக்கு. அவனே பரவாயில்ல போல இருக்கு. நீங்க அவனுக்கு மேல இருக்கீங்க. தண்ணி குடிக்கிறீங்களா? இல்ல வேணாம். சாரி மம்மி, சாரி டாடி. என்னால தான் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ். நான் என் ரூம்க்கே போய் படுத்துக்கிறேன். உங்களுக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? டை கழுத்தை இருக்குது, திருஷ்டி பொம்மை தலையில விழ பாக்குது, இப்ப பெட்ஷீட் கழுத்தை அழுத்துதுன்னு விசித்திரமா சொல்றீங்க. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுங்க. எங்களுக்கெல்லாம் எதுவும் நடக்கலையே. சரி போது விடுங்க. நாளைக்கு காளி கோவிலுக்கு போய் பூஜை பண்ணிக்கலாம். ஏதோ முகக்கட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஐயா, வாப்பா, என்ன வேணும்? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்க ஐயா. என்கிட்டயா? ஆமாங்க. சரி, உள்ள வா. வாப்பா, என்ன சொல்ல வந்த? அது வந்து என்ன ஏதாவது அட்வான்ஸா? அதெல்லாம் எதுவும் வேணாங்கய்யா. சம்பளம் வாங்கிட்டல? வாங்கிட்டேங்கய்யா. பின்ன என்ன? ஒன்றும் இல்லைங்கய்யா, வேலையை விட்டு நின்றுடலான் இருக்கேன்யா. ஐயா அம்மா கிட்ட சொல்ல மனசு இல்லை, அதான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஏன் திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன்? அது வந்துங்க, இவ்வளோ நாள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ திடீர்னு நிற்கிறேன்னு சொல்கிறேன், என்ன ஆச்சு? இதே தான் ஐயாவும் அம்மாவும் கேட்பாங்க. அவங்கக்கிட்ட என்ன பதில் சொல்ல போகிற? அவங்க முகத்தை பார்த்து நேராக சொல்ல முடியலன்னு தான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்க எனக்கு மனசு இல்லைங்க. இது வரைக்கும் ஒத்துக்கிட்ட மனசு இப்போ எப்படி ஒத்துக்காம போச்சு? அது வந்துங்க, இந்த திடீர் முடிவுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல? ஆமாங்க. அப்ப சொல்லு. இந்த வீட்டில் ஏதோ ஒரு விபரீதம் நடக்க போகிறதா என் உள்மனசு சொல்லுதுங்க. விபரீதமா? விவரமா சொல்லு. விவரமாக சொல்ல ஒன்றும் இல்லைங்க, ஆனால் ஏதோ நடக்க போகுதுன்னு தோணுதுங்க. ஆமாம், எனக்கு கூட தான் தோணுது. ஆனால் அதுக்காக ஏன் வேலை விட்டு போகணும்? உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியலங்க. நான் நேரடியாக விஷயத்துக்கே வந்துடுறேங்க. அப்படி தேங்காய் உடைச்சா மாதிரி நேராக விஷயத்துக்கு வா. நம்ம வீட்டில் ஏதோ துர்சக்தி நுழைஞ்சிருக்குன்னு தெரியுதுங்க. துர்சக்தியா? ஆமாங்க, பேய், பிசாசு, கெட்ட ஆவின்னு இதில் ஏதாவது ஒன்று இருக்கலாங்க. இங்கே நடக்கிறதையும் என் கண்ணால் பார்க்குறதையும் வச்சு தாங்க சொல்கிறேன். ஐயா, நான் கடவுள் நம்பிக்கை உள்ளவன், சாமி பக்தியும் அதிகம். ஏதோ கெட்ட ஆத்மா இருக்கிற இடத்துல நான் இருந்தாலோ இல்லை நான் இருக்கிற இடத்துல கெட்ட ஆத்மா இருந்தாலோ எனக்கு தெரிஞ்சிருங்கய்யா. நீ சொல்றதெல்லாம் உண்மையா? சத்தியமாங்க. நீ சொல்ற அந்த கெட்டாவி
இங்க இருக்குங்கிறியா? நிச்சயமாங்க. என் ஐயப்பன் மேலே சத்தியமாக நான் சொல்கிறது உண்மைங்க. அதை நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஆ, வேணும்னா ஐயா நான் வரேங்கய்யா. மாப்பிள்ள வந்துட்டீங்களா? மாப்பிள்ள உங்களை தான் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரியான நேரத்துக்கு வந்துட்டீங்க. பயங்கரமான ஒரு விஷயத்தை பார்த்துட்டேன். அதான் பிரஷர் கொஞ்சம் ஏறிடுச்சு. சரி சரி, டென்ஷன் ஆகாதீங்க. வாங்க, ரிலாக்ஸ்டா இருங்க, உட்காந்து இல்ல இல்ல, பேசுங்க. எனக்கு ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள. நான் சொல்றத மட்டும் கொஞ்சம் கவனமா கேளுங்க. உங்ககிட்ட ஒரு ரகசியத்தை சொல்றேன். அதை மட்டும் தயவு செஞ்சு அலட்சியப்படுத்தாதீங்க. என்ன மாமா, என்ன ரகசியம்? நம்ம வீட்டோட நிம்மதி நாளுக்கு நாள் கெட்டு போயிட்டு இருக்குல்ல, அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? நம்ம வீட்டுல மாமா 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 மாமா, ஏய் சாந்தி சாந்தி, மாமா மாமா மாமா, ஐயோ மாமா மாமா, என்னாச்சு? மாமா என்னாச்சுங்க? ஏய் தெரியலையே மாமா, என்னாச்சுன்னு தெரியலையே. நல்லதா பேசிட்டு இருந்தாரு. என்ன மகேஷ், அவரோட பழைய ரிப்போர்ட்ஸ்லாம் பார்க்கும்போது இவ்வளோ சீரியஸாக பேரலைஸ் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லையே. பிபி கூட நார்மலாக தானே இருக்கு. அப்படி இருக்கிறப்ப இது எப்படி ஆச்சு? என்னால் நம்ப முடியலையே. வீட்டில் ஏதாவது பெரிய லெவலில் பிரச்சனை ஓடிட்டு இருக்கா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை டாக்டர். எனிவே, லக்கி எஸ்கேப். பேச்சு வரதான் கொஞ்சம் நாள் ஆகும். ஒரு 2-3 நாள் அப்சர்வேஷனில் இருக்கட்டும். ஹி வில் பி ஆல் ரைட். சரி டாக்டர்.
என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? எல்லாம் நம்ம வீட்டை பற்றி தான் சாந்தி. அந்த கடவுள் தான் என்னை காப்பாற்றிட்டு வர்றாரு. ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வருதுன்னு தெரியல. அமைதியாக இருந்த வீட்டில் தினமும் ஒரு புயல் அடிக்குது. என்னால் நிம்மதியாக தூங்க முடியல. நினச்சி போக்க முடியாத ரூபத்துலலாம் கஷ்டம் வருது. எதிர்பார்க்காத சம்பவங்கள்லாம் நடக்குது. அதான் ஏன்னு தெரியல. ஆமாங்க, நீங்க சொன்னது அத்தனையும் உண்மை. எனக்கு கூட அப்படிதான் தோணுச்சு. நானே இதை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேங்க. எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா ஏதோ ஒன்று நம்மளை பழி வாங்க துடிக்குது. குறிப்பா என்னதான் அதிகமாக காணர் பண்ணுதுன்னு தோணுது. ஏதோ ஒரு துர்சக்தி என்னை எச்சரிக்குது சாந்தி. அந்த சக்தி என்னை வச்சு ஏதோ பண்ண பார்க்குது. நான் சம்மதிக்கலைன்னா என் உயிரை எடுக்க நேரம் பார்த்துடும். நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. இப்ப என்னங்க பண்றது? ஏதாவது பண்ணிதான் ஆகணும். என்ன பண்ணணும் தான் யோசிக்கணும். இதெல்லாம் எத்தனை நாளாங்க நடந்துட்டு இருக்கு? நீங்க சைட்ல வேலையை நிறுத்திட்டு வந்தீங்கல்ல, அன்னையில இருந்து தான் நினைக்கிறேன். சந்துரு பொம்மையோட வந்தானே, அன்னையில இருந்து தாங்க இப்படி எல்லாம் நடக்குது. அப்படின்னா எனக்கு மட்டும்தான் எல்லாம் நடக்குதா, இல்ல மத்தவங்களுக்கு நடக்குதான்னு தெரியலையே. அது 4 பேர்கிட்ட விசாரிங்க. ஹலோ, நான் மகேஷ் பேசுறேன். சொல்லுங்க சார். இல்ல, நம்ம சைட்ல நான் வேலையை நிறுத்தினதுக்கு அப்புறம் உங்க வீட்டில் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சா? அசம்பாவிதமா? அப்படி எதுவும் இல்லையா சார். உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட முறையில் பிரச்சனை வந்துச்சா? பிரச்சனையா? பிரச்சனைன்னு அந்த மாதிரி எதுவும் இல்லையா சார். வேலை இல்லை, வருமானம் இல்லை, அது ஒன்று தான் பிரச்சனையே ஒழிய மற்றபடி அந்த பிரச்சனை இல்லை சார். ஓ அப்படியா, சரி ஓகே, நான் அப்புறமா பேசுகிறேன். என்னாச்சு? என்னாச்சு? என்ன சாந்தி, இது ஆச்சரியமா இருக்கு. யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப நமக்கு மட்டும்தான் எதுவும் நடக்குதுன்னு தெரியுதுங்க. நாளைக்கு நம்ம ஐயரை வச்சு நம்ம வீட்ல ஒரு விசேஷ பூஜை பண்ணிடலாம். நான் அதுக்கான ஏற்பாடு பண்றேன். ஹலோ. ஹலோ, நான் பாண்டி பேசுறேன். சொல்லு பாண்டி. உங்களை அர்ஜென்ட்டா மீட் பண்ணோம், உடனே வாங்க. என்ன விஷயம்? வாங்க, நேர்ல வாங்க, சொல்றேன். டேய், அட்வான்ஸை வாங்கிக்கோ. மேட்டரை நான் வந்து டீல் பண்ணிக்கிறேன். நான் அப்புறம் பேசுகிறேன், ஃபோன் வை. ஏய், எதுக்கிட்ட இப்போ அவசரமாக வர சொல்லி கால் பண்ண? அவசியம் இருக்கிறதால தான் அவசரமாக வர சொல்லி கால் பண்ணேன். டேய், நானே 1008 டார்ச்சரில் இருக்கேன். நீ வேற எதுக்குடா ஃபோன் பண்ணி என் உயிரை வாங்குற? நீ தானே சார் சொன்ன ஏதாவது இருந்தா பர்சனல் நம்பருக்கு ஃபோன் பண்ணுன்னு. அதுக்காக நேரங்காலம் தெரியாம அடிக்கடி ஃபோன் பண்ணி உயிரை வாங்குவியா? ஏன் சார் டென்ஷன் ஆகுற? டென்ஷனா இல்லாம பின்ன எப்படி இருப்பாங்க? அந்த வீட்டை கட்டி குடி போனதுலேருந்து என் நிம்மதியா போயிடுச்சுடா. உன் பிரச்சனைக்கு காரணம் வேற ஒன்று இருக்கு சார். அது என்னன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். உனக்கு மட்டும் தான் தெரியுமா? என்னடா தெரியும்? என்ன தெரியும்? அட பாவி, என்னடா சொல்ற? ஆமா சார். ஏன்டா அப்படிலாம் பண்ண? நிஜமா தான் சார் சொல்றேன். இரு சார், எவ்வளோ அடிச்சாலும் என்ன பண்ணாலும் நீ நினைச்சாலும் நான் நினைச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. போனது போனது தான். அடுத்து வேற என்ன பண்ணோம் சொல்லுங்க, பேசுவோம். சார் விடு சார். போடா.
பூஜை முடிகிற வரைக்கும் இங்கே இருக்கணும், புரியுதா? ஏன்பா? ஏன்னா பூஜை நடக்குதுல்ல, யாகத்தில் நிறைய புகை வரும், அந்த புகை கண்ணில் பட்டு எரியும். அதான் உங்ககிட்ட தான் பொம்மை இருக்குல்ல, அதை வச்சுட்டு இங்கே விளையாடு. ம். சந்துரு எங்கங்க? அவனை உள்ளே வச்சு பூட்டிட்டேன். என்ன? எல்லாம் காரணமாக தான். பூஜை முடிகிற வரைக்கும் அவன் உள்ளே இருக்கட்டும், இல்லைன்னா சரி, வாங்க. தொந்தரவு போ. ஆரம்பிச்சிடலாம். ஓம் சுதர்சனாஜ வித்மஹே மகாஜ்வாலாஜ தீமஹே தன்னோ சக்கர பிரஜோதஜ ஸ்வாஹா. ஓம் சுதர்சனாஜ வித்மஹே மகாஜ்வாலாஜ தீமஹே தன்னோ சக்கர பிரஜோதஜ ஸ்வாஹா. ஓம் ஸ்பரஸ்பர கோர கோர தனுரூப தனுரூப பிரச்சட பிரச்சட நாசே நாசே பந்தே பந்தய அகோராஸ்திராய ஹும்பட் ஸ்வாஹா. சுதர்சனாஜ வித்மஹே மகாஜ்வாலா தீமஹே தன்னோ சக்கர பிரஜோதஜ ஸ்வாஹா. शुक्लां भरद्रं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्याये सर्वविघ्नोपशान्तये. ॐ सुदर्शनाय विद्महे महाज्वालाय धीमहि तन्नो चक्रप्रचोदयात् स्वाहा. ॐ स्परस्पर घोर घोर धनुरूप धनुरूप प्रचर प्रचर नाशे नाशय वन्दे वन्दे अघोरास्त्राय हुम्बट् स्वाहा. ॐ सुदर्शनाय विद्महे महाज्वालाय धीमहि तन्नो चक्रप्रचोदयात् स्वाहा. ॐ सुदर्शनाय विद्महे महाज्वालाय धीमहि वन्दे वन्दे अघोरास्त्राय हुम्बट् स्वाहा. सुदर्शनाय विद्महे महाज्वालाय धीमहि तन्नो चक्रप्रचोदयात् स्वाहा. ॐ सुदर्शनाय विद्महे महाज्वालाय धीमहि तन्नो चक्रप्रचोदयात् स्वाहा. ॐ सुदर्शनाय विद्महे महाज्वालाय धीमहि तन्नो चक्रप्रचोदयात् स्वाहा. ॐ एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्तिप्रचोदयात् स्वाहा. ॐ एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्तिप्रचोदयात् स्वाहा. ॐ सुदर्शनाय विद्महे महाज्वालाय धीमहि तन्नो चक्रप्रचोदयात् स्वाहा. ॐ सुदर्शनाय विद्महे महाज्वालाय धीमहि तन्नो चक्रप्रचोदयात् स्वाहा. ॐ स्परस्पर घोर घोर धनुर्भ धनुर्भ प्रचर प्रचर नाशे नाशे वन्दे वन्दे अघोरास्त्राय हुम्बट् स्वाहा. ॐ सुदर्शनाय विद्महे महाज्वालाय धीमहि तन्नो चक्रप्रचोदयात् स्वाहा. ॐ सुदर्शनाय विद्महे महाज्वालाय धीमहि प्रचोदयात् स्वाहा. ॐ सुदर्शनाय विद्महे महाज्वालाय धीमहि तन्नो चक्रप्रचोदयात् स्वाहा. ॐ एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्तिप्रचोदयात् स्वाहा. ॐ एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि ஐயோ சுவாமி, வலிக்குது சுவாமி. ஐயோ எந்திரிங்க எந்திரிங்க சுவாமி, எந்திரிங்க. வாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன். கை வைக்காதீங்க கை வைக்காதீங்க, வாங்க. கிளாஸ் குத்திக்கோ, வாங்க. ஏய் சந்துரு, உனக்கு ஒன்றும் ஆகலையே? இல்ல. அப்பா உன்னை ரூம்ல தானே வச்சாரு, நீ எப்படி வெளியே வந்த?
இந்த நேரத்துல இங்க என்னங்க பண்றீங்க? இல்ல பழைய பில்ஸ்லாம் அக்கௌண்ட்ஸ் நோட்லாம் இருந்தது, அதான் போட்டு எரிக்கலான்னு. ஏன்னா இன்கம் டேக்ஸ்ல ப்ராப்ளம் வரல, அதான். அது இந்த நேரத்துலயா பண்ணுவீங்க? ஏய், என்னடா தூங்கல? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எங்க போயிட்டு வரீங்க? ஏன் எங்க போயிட்டு வரீங்கன்னு கேட்டேன். எங்கேயும் இல்லடா, சும்மா அப்படியே தோட்டத்துக்கு போயிட்டு வரேன். என்ன பண்ணிட்டு வரீங்க? என்ன பண்ணிட்டு வரீங்கன்னு கேக்குறேன். டேய் காத்து வரடா, வெக்கையா இருந்தது, அதனால வெளியில போய் சுத்திட்டு வரேன். ஏன்? சரி, என் பொம்மை எங்க? உன் பொம்மையா? நான் பார்க்கலையே, நீ தானே வச்சிருந்த. பொம்மை எங்க? டேய் நான் பார்க்கலடா. என் பொம்மை எங்க? டேய் டேய் என் பொம்மை எங்க? சொல்லுங்க. டேய் சொன்னா கேளுடா. ஏய் நிறுத்து, விடு, நிறுத்து. இதானே உன்னோட பொம்மை? ஏங்க தேவையில்லாததெல்லாம் எரிக்கிறேன்னு சொல்லிட்டு இதை எங்க எரிச்சிட்டு இருக்கீங்க? அது நான் என்னங்க ஆச்சு? ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறீங்க? உங்களை பார்த்தா பயமா இருக்குங்க. ஒன்றும் இல்லை சாந்தி. எதுவா இருந்தாலும் மறைக்காம மனசை விட்டு என்கிட்ட சொல்லுங்க. என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்றேன். என்கிட்ட சொல்லாம நீங்களே மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. ஏதோ நம்ம வீட்டுல தப்பா நடக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஆனா அது ஏன் எதுக்குன்னு எனக்கு புரியல. எதுவா இருந்தாலும் நான் வணங்குற தெய்வம் நம்மளை கைவிடாது. மனசை மட்டும் விட்டுறாதீங்க. எல்லாத்துக்கும் மேல நம்ம பண்ண தானம் தர்மம் நம்ம தலையை காக்கும். என்னதான் தானம் தர்மம் பண்ணாலும், ஓடி ஓடி புண்ணியத்தை சேர்த்தாலும், அதையும் தாண்டி நான் பண்ண அதர்மத்துக்கு முன்னாடி ஒன்றுமே நிற்க முடியாது. அதான் மனசை போட்டு அரிச்சுக்கிட்டே இருக்கு. எல்லாம் கடந்து போகும்னு சொன்னேன், ஆனால் நான் பண்ண பாவம் மட்டும் என்றைக்குமே என்னை கடந்து போகாது. அதுக்கு நான் விலை கொடுத்தே ஆகணும். மனுஷன் செய்கிற கொலையை விட மனசாட்சி செய்கிற கொலை இருக்கே, அது ரொம்ப பயங்கரமானது. அதை தான் இப்போ நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னங்க சொல்றீங்க? கொஞ்சம் புரியும்படி சொல்லுங்க. ஆமாம் சாந்தி, உனக்கு புரியும்படியாக தான் சொல்லணும். இந்த வீடு கட்ட நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியும். அந்த கஷ்டத்தையும் மீறி நான் நினச்ச மாதிரி கட்டி சந்தோஷமாக கூடி வந்துட்டோம். ஆனால் வந்த கொஞ்ச நாள்லேயே வந்த சந்தோஷம் எங்கே போச்சுன்னே தெரியல. நாம் நிம்மதியை தொலைச்சதுக்கும் நம்மளை விட்டு நிம்மதி தொலைஞ்சு போனதுக்கும் காரணமே இந்த வீடு தான். வீடா? என்ன சொல்றீங்க? நான் இந்த வீட்டை கட்டினது மட்டும்தானே உனக்கு தெரியும். எப்படி கட்டினு உனக்கு தெரியாதுல்ல? இதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான கதையே இருக்கு. கதையா? பயங்கரமான கதையா? என்னங்க சொல்றீங்க? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க சார். இந்த இடம் ரொம்ப கரெக்டாக இருக்கும் சார். ஈஸ்ட் ஃபேஸ்ட்டை கூட வீடு கட்டலாம் சார். போர் போட்டால் சும்மா 40 அடியில் தண்ணி வரும். தண்ணி கூட தேன் மாதிரி இருக்கும் சார். இங்கேருந்து பாருங்க, 2 கிலோமீட்டர் போனீங்கன்னா வெஜ் அண்ட் நான்வெஜ் மார்க்கெட்டு. இப்படி போனீங்கன்னா ஸ்கூல் அண்ட் மாலு. இப்படிக்கா போனீங்கன்னா 2 கிலோமீட்டரில் ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸு. இப்படி போனீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷனு. சூப்பராக இருக்கும் சார், எல்லாம் இருக்கும். என்ன சொல்கிறீங்க? என்ன சார், நான் மூச்சு கட்டி 3/10 டீட்டெயில் சொன்னால் சிம்பிளாக ஒருத்தர் பித்திக்கிட்டியா? சரி விடுங்க, வாங்க காரில் போகும்போது காட்டுறேன். ஒன்றும் கவலைப்படாதீங்க, வாங்க பண்ணித்தரேன்.
சார் என்ன சார் காலையிலேருந்து 4 மணி நேரம் சுற்றி சுற்றி எல்லாம் காமிச்சுக்கிறேன், நீ பாட்டு யோசிச்சுக்கிறியா சார்? பார்த்து சொல்லு சார். எல்லாம் ஓகே. வாஸ்துப்படி எனக்கு இது செட் ஆகாத மாதிரியே தெரியுது. வாஸ்து பாப்பியா நீ? அப்போ ஒன்று பண்ணு, அங்கே ஒரு சூப்பரான இடங்குது. அவர் ஃபர்ஸ்ட் விற்கிறனாரு, அப்புறம் ஓனர் விற்கலன்றாரு. இப்போ போய் பார்க்கலாம். அவரு நல்ல நேரம் அவர் ஓகே சொல்லிட்டாருன்னா பேசி முடிச்சிடலாம். சூப்பரான இடம், நீ பார்க்குற மாதிரி வாஸ்து இருக்கு சார். ஓகே வாங்க போகலாம். இந்த இடம் தான் சார். ஈஸ்ட் ஃபேஸிங்கு, வாஸ்து கரெக்டாக இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. சரி வாங்க உள்ள போய் பேசலாம் வாங்க. பொங்க வச்சு ஆனந்தமாய் குடியேறி வாழ்ந்து வரும். ஏய் பாடி பயமுறுத்தாத. நீங்களா? வாங்க சார். வணக்கம் சார். இவர் பேர் மகேஷ், சிவில் இன்ஜினியர், வளர்ந்து வர பணக்காரு, சொந்தமாக வீடு கட்ட இடம் தேடிட்டு இருக்காரு. அதுதான் இங்கே கூட்டிட்டு வந்தேன். இட் சீம்ஸ் டு பி வெரி இன்ட்ரெஸ்டிங் பிளேஸ் சார். நான் பல பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கேன். எனக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு, என் ஒய்ஃபோட பையனோட சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் இன்னொன்று சொல்லக்கூடாது சார். முதல்ல கொடுக்க தான் இருந்தோம், ஆனால் இப்போ அந்த ஐடியாவே இல்லை சார். கொடுக்க வேணான்னு டிசைட் பண்ணிட்டோம் சார். சாரி சார். சார் எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. வாஸ்துப்படி கரெக்டாகவே இருக்குது. நீங்கள் என்ன விலை சொன்னாலும் அதை விட ஜாஸ்தியாகவே தரேன். ஐயோ சார், பணத்துக்காகலாம் இல்ல, இது எங்க பூர்வீக சொத்து. ஒரு தடவை மெடிக்கல் எமர்ஜென்சி வந்துச்சு, விற்கலாம்னு இருந்தோம். அது வேற ரூட்ல கிளியர் ஆயிடுச்சு சார். அதனால தான் சொல்கிறோம், விற்கிறதுக்கு மனசு இல்லை, விற்க வேண்டிய அவசியமும் இல்லை சார். கொடுக்கறதுக்கு ஐடியாவும் இல்லை. தப்பா நினைக்காதீங்க சார். சார் நீங்கள் எதிர்பார்க்கறத விட 5 லட்ச ரூபா ஜாஸ்தியாக தரேன் சார். சார் இல்லை சார், சாரி சார். ஓகே சார், எப்பயாவது விற்கிற ஐடியா வந்துச்சுன்னா எனக்கே நீங்கள் இந்த இடத்த கொடுக்கணும், நானே வாங்கிக்கிறேன். சார் அப்படி ஒரு சூழ்நிலை வரவே வராது சார். போயிட்டு வாங்க, போங்க உள்ள போமா. சார் உனக்கு இந்த இடம் வேணும் அவள் தானே? ஆமாம் விடு சார், நான் பார்த்துக்கிறேன். அவர் 3 லட்சம் மாதிரி கதவை சாத்திட்டு போறாரு, நான் பார்த்துக்கணும். என்ன பார்த்துக்குவேன் சார்? என்கிட்ட ஒரு ஆள் இருக்கான், இந்த மாதிரி லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டிலாம் டீல் பண்ணுறதுல அவன் ஸ்பெஷலிஸ்ட்டு. ஓனர்கிட்ட எக்ஸ்ட்ரா பேமெண்ட் தரேன்னு சொன்னல, அதை அவங்ககிட்ட வெட்டு. அவன் என்ன பண்ணுவான், கேக்கை வெட்டுற மாதிரி 2 துண்டாக வெட்டி, வெட்டு 1 தொண்ணூறு இருந்தாலும் கையெழுத்து வாங்கி டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துருவான். ஓகேவா? நிஜமா முடியுமா? சத்தியமாக முடியும் சார், என்ன நம்பு சார். இந்த வீடு உனக்கு தான் சார், நான் முடிச்சு தரேன் சார். போதுமா? ஓகே சார். அவ்வளோதானே, சிம்பிள் மேட்ரு சார். சுண்டு விரல்லையே சுற்றி எடுத்துடலாம். நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத சார். அந்த ஓனரை படிய வைக்கிறது என் பொறுப்பு. அவரே மனசார வாழ்த்தி உங்ககிட்ட பத்திரத்தை கொடுக்குற மாதிரி பண்ணிடுறேன். எல்லாத்தையும் கரெக்டாக முடிச்சு கொடுத்துட்றேன் சார். பணத்தையும் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி வை, நான் பார்த்துக்கிறேன். எதுவும் தப்பான வழியில் இல்லையே சார்? கை சுத்தம் சார். டெக்னிக்காக நோகாமல் ஊசி போடுறதா என் பழக்கம். இதில் 50,000 ரூபா இருக்கு, இதை வச்சுக்கோ, மீதி அப்புறமா தரேன். இனிமே பாண்டி பேச மாட்டா, பத்திரம் தான் பேசும். நம்பிக்கையா போய் வா சார், நல்லதே நடக்கும். சீக்கிரமே அங்கே வீடு கட்டி குடி போகலாம் சார். சரி வரேன். சரி. பாண்டி சொன்னபடி கரெக்டாக செஞ்ச மொதல் டாக்குமெண்ட்ஸை கொண்டு வந்து தந்தான். கிரய பத்திரத்தில் கையெழுத்து போட்டு பணத்தை வாங்கிட்டு ஊரை விட்டே போயிட்டாங்கன்னு சொன்னான். நானும் அவன் சொன்னது அப்படியே நம்பினேன். ஆனால் எனக்கு இப்போ தான் ஒரு பெரிய உண்மையே தெரிஞ்சுது. அவன் இவ்வளோ பெரிய மோசத்தையும் பாவத்தையும் பண்ணி இந்த வீட்டை வாங்கி தந்திருக்கான்னு. நம்மள மோசம் பண்ணிட்டானா? இல்லை, அந்த ஓனரை. என்ன பண்ணா? ஏய், 2 பேரும் ஒழுங்கு மரியாதை இந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுங்க, இல்ல இவளை கோழி இருக்கிற மாதிரி அறுத்து போட்டு போயிடு. குழந்தையோ விட்ரியாயோ, நல்லா இருப்ப விட்ரியாயோ. மம்மி மம்மி, இந்த அங்கிள் சொல்ற மாதிரியே செய்யுங்க மம்மி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மம்மி. ப்ளீஸ் மம்மி, ப்ளீஸ்
மம்மி ப்ளீஸ் டாடி. ரொம்ப யோசிக்கிற மாதிரி தெரியுது. அறுத்துட்டா? ஐயோ வேண்டாங்க, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு குழந்தைங்க. தயவு செஞ்சு என் பாப்பாவை விட்டுருங்க ப்ளீஸ். அப்ப போடு. யோ விடியா போடுறியா? யோ புரிஞ்சுக்கியா, குழந்தையா அவ, விட்டுடியா. அப்படி வாங்க வழிக்கு. சரி போய் தாய் பத்திரத்தை எடுத்துட்டு வாங்க. யோ தாய் பத்திரமா? ஏரியா எடுத்துட்டு ஏரியா. எல்லாத்தையும் இந்த பையில வை. பையில வை. இந்தா புடியா பத்திரம், என் குழந்தை விடியா. நான் ஜென்டில்மேன். மகேஷ் கொடுத்த இந்த பணத்தை எடுத்துட்டு போக எனக்கு தெரியும். ஆனா தொட மாட்டேன். எடுத்து பீரோல வை. 25 லட்சம் பெரிய தொகையா? யோ பணமாயா பெருசு? இந்த வீடு எங்க பரம்பரை மூச்சு காத்திருந்த கோவிலியா? அத போய் யோ இந்த மாதிரி கோயில உன்னால வாங்க முடியாதா என்ன? உன்னால சம்பாதிக்க முடியல என்னையா? அதான் லட்டு மாதிரி இருக்குல்ல. மார்க்கெட்ல விட்டா 4 வீடு இல்ல 8 வீடு கூட நீ வாங்குவ. சந்தோஷமா இருப்ப. கொன்ன 3 பேரையும் 3 இடத்துல புதைச்சிட்டான். நம்ம ஒர்க்கு நடக்கிற சைட்டில் தான் ஜனனியை புதைச்சிருக்கான். அங்கே தோன்றப்ப மரப்பாச்சி பொம்மை சந்துருக்கு கிடச்சிது. அந்த பொம்மை மூலியமாக தான் ஜெனியோட ஆவி சந்துரு உடம்புக்குள்ளே வந்துடுச்சு. இப்போ அந்த ஆவி சந்துரு உடம்புக்குள்ளே இருக்குது. எப்பயோ விதைச்ச வேணா இப்போ அறுவடை ஆகுது. எல்லாம் நம்ம தலையெழுத்து சாந்தி. இந்த கர்மத்தெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? நான் என்ன சாந்தி பண்ணேன்? நான் எந்த தப்பும் பண்ணலையே. அவனே பண்ணிருந்தாலும் அதுக்கு காரணம் நீங்க தான். பாவத்தை செய்யறவனை விட பாவத்தை செய்ய தூண்டவன் மேலதான் தப்பு. அவன் கொலைகாரன் இல்ல, உண்மையிலேயே நீங்க தான் கொலைகாரன். சாந்தி உங்க மேலதான் தப்பு. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். நாம இப்ப இருக்கிறது 3 பொண்ணுங்க மேல. 3 உயிர் போன இடத்துல நாம எப்படிங்க காலத்துக்கும் நிம்மதியா இருக்க முடியும்? அவன் இப்படி பண்ணுவான்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சாந்தி. எனக்கே தெரியாம தான் இதெல்லாம் நடந்துச்சு. இத சொன்னா சந்திரக்குள்ள இருக்கிற அந்த ஜெனியோட ஆத்மா நம்மள சும்மா விட்டுருமா? விடாது, விடவே விடாது. நம்ம குடும்பத்தை நிர்மூலமாக்காம விடாது. நம்மள அழிக்காம போகாது. தன்னையும் தன்னோட அப்பா அம்மாவை கொண்டவங்களையும் அதுக்கு காரணமானவங்களையும் பழி வாங்காம அது ஓயாது. என்ன சாந்தி, நீ கூட என்ன தப்பாவே சொல்லிக்கிட்டு இருக்க. வேற இது எனக்கு தெரியாம நடந்துச்சுன்னு தானே சொல்றேன். இதுல இருந்து வெளியில வர ஏதாவது ஒரு வழி இருந்தா சொல்லு சாந்தி. அதை விட்டுட்டு என்னையே கார்னர் பண்ணிக்கிட்டு இருக்க. அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன? முதல்ல அந்த பாண்டிய போலீஸ் கிட்ட காட்டி கொடுங்க. அப்பதான் ஜெனி நம்மள மன்னிப்பா. அப்பதான் நாமளும் இந்த பாவத்துல இருந்து வெளியே வர முடியும். அது என்னால முடியாது. ஏன்? அது வந்து என்ன வந்து சொல்லுங்க, ஏன் முடியாது? காட்டி கொடுத்தா நம்ம 3 பேரையும் அவன் கொன்னுடுவான் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, அவன் சொன்னான். என்னன்னு? எப்பயாவது என்ன காட்டி கொடுத்தீங்கன்னா உங்க குடும்பம் மொத்தத்தையும் நான் க்ளோஸ் பண்ணிடுவேன்னு என்ன மிரட்டி இருக்கான். அப்படின்னா ஒரு பக்கம் ஜெனி ஆவி, இன்னொரு பக்கம் கொலைகாரன் பாண்டி. 2 பேருக்கும் நடுவுல எப்படி வாழ போறோம்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஏய் ஏய் சாந்தி, கோவப்படாத. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. ப்ளீஸ் சாந்தி. சாந்தி நில்லு சாந்தி. சாந்தி நான் சொல்றத கேளு, நில்லு. Leave me alone.
ஹலோ பாண்டி, சொல்லு. செஞ்ச கொலையெல்லாம் ஒத்துக்கிட்டு போலீஸில் சரண்டர் ஆயிடு. ஏன் சார் நீ சொல்றத கேட்க நான் என்ன கேனேனா? சொல்றவனும் பயத்துக்காரன் இல்ல, கேட்கறவனும் பயத்துக்காரன் இல்ல. உனக்காக 3 கொலையை பண்ணிட்டு உனக்காக ஜெயிலுக்கு வேற போகணுமா? அப்படியே போறதுன்னா உன்னையும் சேர்த்து கோத்துக்கிட்டு தான் போவேன். பரவாயில்லையா? ஏ பாண்டி, இங்க பார், உன்னால என் குடும்பத்தோட நிம்மதியே போச்சு. என் மாமனார் படுத்த படுக்கே ஆயிட்டாரு. சொன்னா கேள்றா, அவனோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அவனுக்கு அவனே யாருன்னு தெரியல. ஏதோ ஒரு ஆவி வந்து எங்களை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கு. எங்க நிம்மதியை தின்னுகிட்டு இருக்குடா. நீ மட்டும் போலீஸ்ல சரணடைஞ்சா அந்த ஆவி தன்னால வெளியில போயிடுண்டா. அப்படின்னு நீ நினைக்கிறியா? இல்ல யாராவது அதிமேதாவிங்க சொன்னாங்களா? உன்ன மாதிரி அடி முட்டாள் உலகத்துல எவனுமே இல்லை. ஆவி அது அவ்வளோ சீக்கிரம் போயிடும் நினைக்கிறியா நீ? அதுவா போனாதான் உண்டு. நான் சொல்ற மாதிரி செஞ்சினா உன் பிரச்சனையும் தீரும், உன் புள்ளையும் நல்லபடியா கைக்கு வருவான். என்ன என்ன என்னன்னு சொல்லு. எப்படியாவது உன் புள்ளைய நான் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வந்துரு. இங்க எனக்கு தெரிஞ்ச மாந்திரிகம் ஒருத்தர் இருக்கான். அவனை வச்சு அந்த ஆவியை நான் ஓட்டிடுறேன். அத்தோட உன்னையும் பொண்டாட்டியும் உயிரோட விட்டுடுறேன். என்ன சொல்ற? என்ன அமைதியா இருக்க? இத செஞ்சினா நீயும் உயிரோட இருக்கலாம், நானும் நிம்மதியா இருக்கலாம். வேணான்னு சொன்னினா விபரீதம் வேற ரூபத்துல வரும். அதெல்லாம் சமாளிக்க உன்னால முடியாது. காலம் பூரா நிம்மதி இல்லாம சாக வேண்டியதுதான். இப்போதைக்கு காதுக்கும் வாய்க்கும் ரெஸ்ட் கொடுத்து லைனை கட் பண்றேன். நர்ஸ் 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 நர்ஸ். என்ன பண்ணுது தாத்தா? ஃபோன் பண்ணணும், மகன்கிட்ட பேசணும். சரி, ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ டாக்டர், பேஷண்ட் ஃபோன் பேசணும்னு சொல்றாரு. தாத்தா நம்பர் சொல்லுங்க. 1055732. பேசுங்க. தாத்தா தாத்தா, ரிங் போயிட்டு இருக்கு. வேற நம்பர். சரி சொல்லுங்க. 801. ரிங் ஆகுது தாத்தா, ரிங் ஆகுது. சாந்தி,
சாந்தி ஏய் சாந்தி 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 விடிஞ்சிருச்சு சாந்தி வா எந்திரி ராத்திரி பூரா இங்கேயா இருந்த நீங்க பண்ண பாவத்துக்காக ராத்திரி பூரா நான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தேன். என்ன பிரார்த்தனை பண்ணி என்ன பிரயோஜனம்? சாந்தி நடந்ததெல்லாம் போலீஸ்ட சொல்லி நிச்சயமா பாண்டியன் அரெஸ்ட் பண்ணிடலாம். என்ன இப்பதாங்க எனக்கு சந்தோஷமா இருக்கு. இப்பவே போங்க போய் சொல்லுங்க. ஓகே. இப்படி பண்ணா ஜெனி தண்டிக்காம நம்மளை விட்டு போயிடுவான்ல. இப்படி பண்ணா அது தானாவே போயிடும். வா சந்துரு போய் பார்க்கலாம். சந்திரகிட்ட சொன்னா அவனுக்குள்ள இருக்கிற ஜெனி நம்மளை புரிஞ்சுக்குவா. சந்துரு எங்கங்க சந்துருவை காணோம்? எங்கங்க சந்துருவை காணோம்? இரு பேனிக் ஆகாத. இங்கதான் எங்கேயாவது இருப்பான். போய் தேடி பார்க்கலாம். போ. சந்துரு சந்துரு எங்க எங்க போனா? இங்கேயும் இல்லையே. சந்துரு 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 டேய் சந்துரு 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 டேய் சந்துரு கண்ணா சந்துரு 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 என்னங்க எங்கேயுமே இல்ல. அங்கேயும் இல்ல. உள்ள போய் எங்க போயிருப்பான்? நம்ம 2 பேரும் போலீஸ் கிட்ட போயிடலாமா? போய் என்ன சொல்லுவ? இரு சாந்தி, என்ன கொஞ்ச நேரம் யோசிக்க விடு. டென்ஷன் பண்ணாத. யாருங்க? பாண்டி. ஹலோ. என்ன உன் பிள்ளைய தேடிட்டு இருக்கியா? ஆமா. நீ எவ்வளவு தேடினாலும் அவன் கிடைக்க மாட்டான். டேய் என் புள்ள எங்கடா? பயப்படாத, அவன் என்கிட்ட தான் இருக்கான். என்னது உன்கிட்டயா? நம்பிக்கை இல்லைனா வந்து பாரு. வேணா வாட்ஸ்அப் அனுப்பட்டுமா? அவன் எப்படி உன்கிட்ட வந்தான்? குட் கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் நான் தான் தூக்கிட்டு வந்தேன். என்னது நீயா? நானே தான். நீ ஏன்டா தூக்கிட்டு போன? அகெயின் குட் கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் என்னன்னா, இப்ப நீ இருக்கிற நிலைமையில உன்னை காப்பாத்திக்கவும் புத்தி என்ன வேணா செய்ய தயாராகும். அதுலயும் புள்ள பாசத்துல எனக்கு எதிராக நீ எப்ப வேணா திரும்புவேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். எனக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் உன் புள்ள மட்டும்தான். என்னங்க ஆச்சு? நல்லவனா இருக்கிற உனக்கே உன் புத்தி குறுக்கெழுத்து போட்டி வச்சா என் புத்தி எனக்கு சுருக்கெழுத்து போட்டி வைக்காதா? அதான் என்னை காப்பாத்திக்க முன் ஜாக்கிரதையா நேரடியா நானே களத்துல இறங்கிட்டேன். நானும் மாந்திரிகனும் டெக்னிக்காவும் வீட்டுக்குள்ள வந்தோம். என்னுடைய லக்கோ உன்னுடைய பேட் லக்கோ, பையன் ஹாலில் நல்லா தூங்கிட்டு இருந்தான். உன்னையும் பொண்டாட்டையும் கண்ணிலேயே காணும். வந்த நேரம் வசதியாக இருந்ததால பொடி போட்டு பொடினை தூக்கிட்டோம். உன் பையனை நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், தைரியமா இரு. நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி அவனுக்கு நான் இங்கே ஆவியை ஓட்ட போறேன். அதனால உடனே நீ இங்க வா. உன் பிள்ளையோட நேரம் நல்லா இருந்தா அந்த ஆவி அவனை விட்டு போயிடும். நடந்ததையெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறந்துட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போலாம். சரியா? உடனே புறப்பட்டு வராசா? என்னங்க நீ வா, நீ வா. எங்க? அவ இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு. வா, நான் போகும்போது சொல்றேன். வா.
லண்டன் கங்கா தீர்த்தம் அவன் மேல தெளிக்கணும். தாத்தா தாத்தா அந்த ஆவில் போயிடும். தாத்தா 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 இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு? பதறாத. பயமா இருக்குங்க. அவனுக்கு ஒண்ணும் ஆகாதுல்ல. சந்துரு! ஏய்! சந்துரு! சந்துரு! ஐயோ, என் குழந்தையை கட்டி போட்டு வேலை இல்லாமையா இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கோம்? ஏன் எதுக்குன்னு சார் வரும்போது சொல்லலையா? அமைதியா இங்க என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி ஓவர் பில்டப் பண்ணிட்டு இருந்தீங்க. அப்புறம் நான் பேச மாட்டேன், இதுதான் பேசும். இதுல மொத்தம் 3 குண்டு தான் போட்டு வச்சிருக்கேன். உங்களுக்கு மட்டும்தான். போட்ட குண்டை நான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்னை யூஸ் பண்ண வச்சிடாதீங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தீங்கன்னா மந்திரம் போட்டு இந்த ஆவியை ஓட்டிட்டா யாருக்கும் எந்த சேதாரமும் இருக்காது. இங்க பாரு பாண்டி, அதுக்கு இது தீர்வு இல்லை. வேற? செஞ்ச தப்புக்கு சட்டப்படி உனக்கு தண்டனை கிடைக்கணும். சந்துரு, நீ குற்றம் செய்ய காரணமா இருந்த நானும் அதே தண்டனை அனுபவிக்கணும். முதல்ல இதை நிறுத்து. வா, 2 பேரும் போலீஸ்ல சரண் அடைஞ்சு செஞ்ச தப்புக்கு பிராய்ச்சித்தம் தேடிக்கும். சரண்டரா? நானா? லூசாயா நீ? யாருக்கிட்ட என்ன பேசுறோன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? பேசுறது பாண்டி கிட்ட பக்கம் பார்த்து பேசு. வேணாம் பாண்டி, சொல்றது கேளு. சும்மா நில்லு. உள்ள இருக்க குண்டு சூடாயிட போகுது. நம்ம செஞ்ச பாவங்களுக்கு நமக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கணும். நம்ம போலீஸ்ல சரணடையணும். உன்னோட பொடி என்ன மயக்கிடுமா?
மயங்கின மாதிரி நடிச்சேன்டா. அந்த வீட்லயே உங்க கதையை முடிக்க எனக்கு எவ்வளோ நேரம் இருக்கும்? ஓடி பயல்களா. ஜெனி, நீ யாருன்னு எங்களுக்கு தெரியும். நடந்த தப்புக்கு உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறோம். அது நாங்க செஞ்ச தப்பு இல்ல. இவர் அந்த கொலைகாரனை பத்தின உண்மையை மறைச்சது தப்புதான். எங்களை விட்டுடு, சந்துருவையும் விட்டுடு. எங்களை கொன்னவனை சாகடிக்கணும் தான் நினைச்சேன். உங்க யாருக்கும் கெடுதல் செய்ய நினைக்கல. நான் நினைச்சிருந்தா டையை இறுக்கி உங்களை கொன்னு இருப்பேன். போர்வைக்குள்ளேயே சமாதி ஆக்கியிருப்பேன். திருஷ்டி பொம்மையை போட்டு தலையை பொழந்திருப்பேன். உங்களை கொல்றது என் நோக்கம் இல்லை, எச்சரிக்கை செய்யறதுக்கு தான். சந்திரக்குள்ள இருக்க சுத்தமான ஆன்மாவும் என்ன அப்படி செய்ய விடல. எங்களை கொல்ல சொன்னது மகேஷ் இல்லைன்னு தெரியும். அந்த பாண்டிய இவர் போலீஸ்ல பிடிச்சி தருவான்னு காத்திருந்தேன். ஆனா அவர் அப்படி பண்ணல. நல்ல வேலை, இப்ப சரியான நேரத்துல தவற உணர்ந்து போலீஸ்ல சரண்டர் ஆகுறேன்னு சொன்னாரு. உங்க எல்லாரையும் விட்டுட்டு போயிடுறேன். சந்துரு உங்க சொத்து. நான் உருவமா வாழ்ந்த அந்த வீட்டில் இனி அருவமா வாழ்ந்துக்கிறேன். இனிமே என்னால் உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. எந்த பயமும் இல்லாம இனி நீங்க உங்க பிள்ளையோட எப்பவும் போல சந்தோஷமா இருக்கலாம். இன்னையில இருந்து நீயும் எங்க புள்ளதான். உங்க எல்லாரோட ஆன்மாவும் சாந்தி அடைய என்ன செய்யணுமோ அதை நாங்க செய்யறோம். அது உங்க வீடு, இது சத்தியம். இன்னிலிருந்து
நீதாம்மா எங்க காவல் தெய்வம். மா ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். நான் மகேஷ் பேசுறேன். உடனே லேக் வியூ கார்டுக்கு வர முடியுமா? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அப்பா, மகேஷ் சீக்கிரமா விடுதலை ஆயிடுவார்ப்பா. குற்றவாளி உயிரோடு இல்லாததாலையும் சரியான சாட்சி இல்லாததாலையும் இவரே குற்றத்தை வந்து ஒத்துக்கிட்டதால அவரோட தண்டனையை குறைச்சிட்டாங்கப்பா. கடவுள் நம்ம பக்கம் இருக்காருப்பா. உண்மைதாம்மா. இங்க இருக்காங்க பாரு, இவங்க தான் நமக்கு கடவுள். ஆமாப்பா, நீங்க சொல்றது உண்மைதான். இந்த 3 ஆத்மாக்களும் மன்னிச்சதால தான் நமக்கு நிம்மதியான வாழ்க்கை திரும்ப கிடைச்சது. இவங்களுக்கு தான் நம்ம வாழ்நாள் முழுக்க நன்றி சொல்லணும். நன்றியை சொல்லக்கூடாதுமா, செயலா காட்டணும். இது அவங்க வீடு, அவங்க வாழ்ந்த வீடு. இப்போ நாம இருக்கோம். வருஷம் அவங்க நினைவு நாள் அன்னைக்கு அவங்களுக்கு செய்ய வேண்டிய புண்ணிய காரியங்களை நாம தவறாம மறக்காம பண்ணணும். கண்டிப்பாப்பா, நீங்க சொல்றபடியே செஞ்சிடலாம்.